ரீச் ஆத்தேன் இந்த வந்திருக்கு சொந்தங்களை வணக்கம். மீண்டும் ஒரு பிகே ரீச்சாக சந்திக்கிறோம். ரீச்சாக்களை வந்து இப்ப குளவிக்கோட்டில இருந்து தேன் எடுக்கிறதுக்கு வேலை நடக்குது. முதல் கட்டமாக ஒரு 10 கூட வச்சு அதுல இருந்து பாருங்க எவ்வளவு வதை வந்திருக்குன்னு சொல்லி அதுக்கு மாஸ்டர் இவர் தான் குருநாதா. அவர் எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து ஒரு பெரிய வடமானது ஒரு பெரிய ஒரு குளவி இந்த ஃப்ரெண்டவர். அவரை தேடி பிடிச்சி ஒரு மாதிரி கொண்டு இப்போ ரீச்சாக்களையும் 10 பாக்ஸ் வச்சு வந்துருக்கு. இது வந்து என்னன்னு சொல்லிச்சுன்னா ரொம்ப நாளாக எங்களுக்கு வா ரீச்சால தேஞ்சியோன்னு சரியான ஆசை. இந்த பாக்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 500 பாக்ஸ் எழுதி வச்சுக்கிறோம். ஆனால் எங்களுக்கு இது இந்த பிரச்சனை என்ன சொன்னால் இது இந்த ப்ராசஸ் தெரிஞ்ச ஆள் வந்து மட்டக்களப்பிலேருந்து ஒரு ஐயாவை கொண்டு வந்தாங்க. ஐயா வந்து ஒரு வாரத்தில் சொல்லாக்கலாம் ஓடிட்டார். அதுக்கப்புறம் இந்த கூடெல்லாம் அப்படி இருந்தது. அப்புறம் தம்பியை ஒரு வீடியோ பார்த்துட்டு அவனை தேடி பிடிச்சி அவரை வந்து சரியான பிஸி ஒரு ஓனர் செய்கிறார். அதை விட நிறைய ஆட்களுக்கு ட்ரெயின் பண்ணுறார். சரியான பிஸி. ஆனால் அப்படி இருந்து நாங்கள் கேட்டதுக்காக வந்து எங்களுக்கு ஒரு 10 பாக்ஸுகளை வச்சு காட்டி தந்தவர். ஸோ எங்களோட பிள்ளைகளும் பழகுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இதை வந்து இப்போ ரீச்சாக ஒரு 150 ஏக்கர் ஏராளமான நாவல் மரம் இருக்குதுங்க. அதை விட நிறைய பூக்கள் இருக்குது. வேறு பூக்கள் தரக்கூடிய நிறைய மரங்கள் இருக்குது. அதில் இருந்து இந்த தேனை கூட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரீச்சாக வாய்ப்பு இருக்குது. வளர்ந்து பெருக்கலாம் தானே இப்போ இதை பார்த்தீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு. நாவல் மரத்தில் இருக்கிற தேனை தான் கொண்டு இந்த கூடு வாட்டி வச்சிருக்குது. அதனால சுகர் வியாதி இருக்கிற ஆட்களுக்கு இந்த தேன் நல்ல தேன். இதில் எப்படி இப்போ எத்தனை லிட்டர் தேன் எடுக்கலாம்? இதில் வந்து ஒரு 1.5 லிட்டர் தேன் ஒரு வதையை தரலாமா? தேன் மாதிரி இருக்கும். சில விதங்கள் இருக்கு. கொப்பு தேன், போர் தேன் சொல்லுவாங்க. நிறைய தேன்கள் இருக்கு. ஆமா, இது என்ன தேன்? இது வந்து பொந்து தேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னா நல்லா இனிப்பா இருக்கும். நம்மள காட்டுக்கு எல்லாம் தேன் எடுக்க குளவியை கலைப்போம், இல்லை குளவிக்கு நெருப்பு வச்சு கொளுத்துவோம், அப்படிலாம் செய்வோம். ஆனா இங்க வந்து அப்படி இல்லை. குளவிகளை அப்படியே இன்னொரு கூட்டுக்கு ஷிப் பண்ணி போட்டு, அதாவது பரிமாறி போட்டு இந்த வதையை ஃப்ரீயாக்கி எடுக்கிறதா பிளான். அப்புறம் இந்த வதையில இருந்து புளிஞ்சு நாங்கள் போட்டுல தேனா கொடுப்போம். இது கன்னி வதை. அதனால உங்களுக்கு இதுல பெருசா வந்து இது எப்படி உருவாகும்? இது வந்து தேனில வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. இந்த இதில் அடிப்பக்கத்துல இருந்து சுரப்பி இருக்கு. சுரப்பியால இது வந்துருவாங்க. இவ்வளவு வருவா பாருங்க. இதெல்லாம் இந்த தேனுக்குரிய கதை ஒன்று இருக்கு. இந்த தேனுக்குரிய கதையை படிச்சீங்கன்னா ஒரு பயங்கர இங்கிலீஷ் மூவி பார்த்த மாதிரி இருக்கும். இந்த ப்ராசஸ் வந்து பெரிய ஒரு தேனு குளவிகளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கம்யூனிகேஷன், அவைன்ற அந்த குடும்ப முறை, அவை அந்த தேனை கொண்டு வந்து ராணி தேனுக்கு அந்த இது வைக்கிற விதங்கள் அப்படின்னு சொல்லி இந்த தேன் குளவிக்குள்ள ஒரு பெரிய கதை இருக்கு. அந்த கதையை கேட்டீங்கன்னா மண்டையால போகும். எனக்கு ஒரு நாள் ஒரு ஐயா வந்து இந்த குளவிக்குள்ள இந்த சிஸ்டத்தை சொன்னார். எனக்கு தலையிலாம் முறைக்கு தெரியும். அவ்வளோ தூரம் விஷயம் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க இதில் தேன் இருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வெயிட் இருக்குது. இந்த பாருங்க ஊற்றுது பார்த்தீங்களா? ரைட். இந்த ஒவ்வொரு படலத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது படத்தில் கூட இருக்குது, அடுத்தது கொஞ்சம் குறை இருக்குது, அடுத்தது கொஞ்சம் குறை இருக்குது, அதில் ஒன்றும் இல்லாமல் இருக்குது. அப்படி ஒரு சிஸ்டமாக இருக்குது. பார்க்கவே வந்து ஆசையாக கிடக்கு. மெட்டகையிலா? ஓ வா. நாங்கள் இவ்வளோ நாள் குளவின்னு சொன்னால் அங்கே குளவி நின்றா இந்தியாவில் ஓடிடுவோம். அதனால் குளவியோட இப்படி விளையாடுறேன்னு பாருங்க. 3 கிலோ 4 கிலோ இருக்கு. பாருங்க தேன் இப்படிதான் போட்டிங் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்க. அச்சுமா முதல்ல தேங்க்யூ ஸோ மச் பிரதர். உங்களுக்கு தான் இந்த பெருமை. நிறைய நாளாக வந்து ரீச்சாக்கில் தேன் கூட உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சி செஞ்சாங்க. ஆனால் இவ்வளோ தூரம் ஒரு சக்ஸஸை உருவாக்கிருக்கீங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி தேனுகள் வாங்கணும், நல்ல தரமான தேனுகள் எல்லாம் அவரை தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட ஏராளமான வகையான தேன்கள் இருக்குது. நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம். மதுரம் ஹனிபி ஃபார்ம்னு ஃபேஸ்புக்கில் அடிச்சீங்க, எல்லாருக்கும் தெரியும். எனக்கு இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணது என்னோட வாய்ஸ் தான். அவன் வந்து இவர்கிட்ட வீடியோ பார்த்துட்டு இப்படி இன்னும் தொடர்பு கொள்ளுங்கப்பா, இவரை கொண்டு வந்தீங்கன்றதான் சரின்னு சொல்லி தேடி பிடிச்சி கொண்டு வந்தது. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தொடர்ந்து பெரிய அளவில் எக்ஸாக்டாக பயணிக்கணும். என்ற வாழ்க்கை முறையெல்லாம் இருக்கு. ஓகே, நன்றியா.